அதிமுக தலைமை அலுவலகத்தில் புகுந்து முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்ற விவகாரம். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் வானகரத்தில் நடந்த பொழுது ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சென்ற ஓபிஎஸ் சென்றதால் அங்கு மோதல் எழுந்ததாகவும், மேலும் அலுவலகத்தில் உள்ள முக்கிய ஆவணங்களை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எடுத்து சென்று விட்டதாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் சொத்து பத்திரங்கள், கம்ப்யூட்டர்கள், 37 வாகன ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எடுத்து சென்று விட்டதாகவும், இது தொடர்பாக புகார் அளித்ததாகவும், ஆனால் இந்த புகாரை காவல்துறையினர் உரிய முறையில் விசாரிக்கவில்லை எனவும், பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும், இந்த புகாரை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இதனிடையே இந்த கலவரம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது சி வி சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கின் விசாரணையில் எந்தவித முன்னேற்றம் இல்லை என தெரிவித்தார். சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரைக்கும் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவான 4 வழக்குகளையும் சிபிசிஐடிக்கு மாற்றியதாகவும், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வைத்தியநாதன், மனோஜ் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 40 பேர் முன்ஜாமீன் வாங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 116 ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், விசாரணைகள் முறையான கோணத்தில் நடைபெற்று வருவதால் வழக்குகள் குறித்து விரிவான நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தேவைக்கு அதிகமாகவே தனது நேரத்தை வீணடித்து இருப்பதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதி காவல்துறை தனது பணியை செய்யட்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் வழக்கின் விசாரணை நிலை குறித்த அறிக்கையை 4 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.